நீலகிரி மாவட்டம் உதகை மார்க்கெட் பகுதியில் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் தாவேகாவினர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் ஆளுநர் தடுப்பதாக கூறி தாவேகா மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் நாகராஜ், மாவட்ட ஆலோசகர் டேனி ஆகியோர் தலைமையில் உதகை மார்க்கெட் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக தாவேகாவின் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் கூறுகையில், தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ள நிலையில் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கதாகவும் உடனடியாக தாவேகா ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இந்த தினம் பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலேயே தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்க மறுக்க, அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, திருட்டு திமுகவை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களோட ஒவ்வொரு மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பாத்தீங்கன்னா ஆட்சி அரியணையை அமைக்க வேண்டும், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற தனிப்பெரும் தன்மையை தடுக்க நிறுத்தி பாரதிய ஜனதா நம்முடைய தளபதி அவர்களை தடுத்துக் கொண்டு இருக்கிறது. இப்போது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே என்ற 2 கூட்டணி என்ற பெயரிலே மக்களாட்சி, மக்கள் விரும்பும் முதல்வர்கள் தற்போது தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் ஓங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்குகிற வேலையை பாசிச பாஜகவும் அதன் ஏஜென்ட்டுகளாக இருக்கிற கவர்னர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2027 மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்கிற வகையிலே ஒரு மகத்தான தீர்ப்பினை தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தளபதி விஜய் அவர்களை முறைப்படி தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே பாஜக கவர்னர் மூலமாக பாஜக RSS ஆட்சி நடத்திட வேண்டும் என்று சொல்லி இன்று வரை, இந்த நொடி வரை தமிழகத்திற்கு தீர்ப்பளித்திருக்கிற மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தளபதி விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரை வன்மையாக கண்டிக்கிறோம்.